ஹலோ பசங்களா. சோ மார்க் ரூம்ல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இதோ நம்ம மேக்னட்டிசமோட கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் மேட்ச் அப் பண்ணி அப்படியே தேவைப்பட்ட ஃபார்முலாஸையும் உள்ள அப்படியே போட போறோம். சோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. எலக்ட்ரிக் சார்ஜ் பத்தி இந்த இடத்துல கேட்டிருக்காங்க. சோ சார்ஜ் நம்ம என்ன யூனிட்ல மெஷர் பண்ணுவோம். சோ சிம்பிளா கூலும்ல தான் மெஷர் பண்ணுவோம். சோ நான் கூலுமை இந்த இடத்துல மேட்ச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். பொட்டன்ஷியல்னாவே என்ன சிம்பிள்ல சொல்லுவீங்க? விங்கிற சிம்பிள்ல தான் சொல்லுவீங்க. அப்ப வோல்ட்டும் வி தான் நமக்கு. சோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இந்த இடத்துல பொட்டன்ஷியல் வின்னு சொல்லியாச்சு. நவ் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு போலாம். எலக்ட்ரிக் ஃபீல்டை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலாவை சில சமயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ தட் இஸ் E is equal to force divided by charge. So force ஓட SI unit is a Newton, charge ஓட SI unit is a Coulomb. So numerator denominator இருக்கிறனால நியூட்டன் per Coulomb அப்படிங்கறத நான் இங்கனக்குள்ள எடுத்துக்கிறேன். அப்ப என்னோட ஆப்ஷன் படி எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னதுக்குள்ள டர்ன் ஆயிரும் சொல்லி பாருங்க, நியூட்டன் per Coulomb குள்ள போயிருது. அடுத்து ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். சோ ரெசிஸ்டன்ஸ் எப்பவுமே நீங்க ஓம்ல தான் மெஷர் பண்ணுவீங்க. சோ ஓமை இந்த இடத்துல மார்க் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு போறோம். சோ எலக்ட்ரிக் கரண்டோட ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா தட் இஸ் a current is equal to charge divided by time. இதே எலக்ட்ரிக் ஃபீல்டு மாதிரியே நீங்க டிரைவ் பண்ணுவீங்க. அப்ப சார்ஜுக்கு நீங்க என்ன யூஸ் பண்ணுவீங்க? கூலும். டைமுக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்க? செகண்ட்ஸ். சோ கூலும் பெர் செகண்ட் இருக்கான்னு சொல்லி பாப்பீங்க. ஆனா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு அதோட SI யூனிட் ஆம்பியர். சோ இங்கனக்குள்ள நம்ம ஆம்பியர் தான் மார்க் பண்றோம். சோ அப்ப எலக்ட்ரிக் current stands for ampere. So derived unit சில இடத்துல இருக்கும், சில இடத்துல பாத்தீங்க அப்படின்னா SI யூனிட் இருக்கும். சோ ப்ராப்பரா எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா 5 மார்க்ஸ் உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிரும் பசங்களா. Thank you so much for the wonderful session.